தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/7/2016 புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 7:40 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வழிபாடு வாழ்க்கைக்கு வளர்ச்சியை கூட்டும். நாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் வழிபாட்டிலே முழு கவனமும் செலுத்த வேண்டும். மன ஒருமைப்பாட்டோடு வழிபாடு செய்ய வேண்டும். கை ஒன்று செய்ய, கால் ஒன்று நடந்து கொண்டு செல்ல, மனம் ஒரு பக்கம் செல்ல, கண் ஒரு பக்கம் பார்க்க, காது ஒரு செயலை கேட்க, இப்படியெல்லாம் இருந்து ஒரு வழிபாட்டை செய்தால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. பலன் கிடைக்க வேண்டும் என்றால் ஒருநிலைப்பட்டு ஒரே எண்ணத்தில் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவா இன்றைக்கு நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு சக்திவேல் கிடைத்த நாள் இந்த பூச நட்சத்திரம். சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக திருச்செந்தூரிலே வேல் வாங்கினாரே, அது பூச நட்சத்திரத்தில் என்று புராணங்கள் சொல்கின்றன. ஆகையினாலே வாழ்க்கையிலே பூசத்திலே பிறந்தவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற வேண்டுமானால் பூசத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திர தந்தைக்கு திருச்செந்தூருக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். பொதுவாக இன்றைக்கு இந்த பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து 8 பூசங்கள் பூச நட்சத்திரம் வருகின்ற பொழுதெல்லாம் முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று இலுப்பை எண்ணெயிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். கவசபாராயணம் படிப்பதன் மூலமாக வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் அகலும் என்று சொல்கிறார்கள். அப்படி நாம் ஏற்பாடு செய்கின்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கும் செல்லலாம். ஆறுபடை வீடுகளுக்கும் இயன்றவர்கள் செல்லலாம். இந்த பூசத்திலே இலுப்பை எண்ணெயிலே எதற்காக தீபம் ஏற்றுவது என்றால், இலுப்பை எண்ணெய் என்பது உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் திக்கா இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும். அது தீபம் எரிய எரிய அது இழகும். அவர் மனமிழகி நமக்கு பலன் தருவதற்காக அந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். சத்துரு தொல்லை அதிகம் இருப்பவர்கள் பூசத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நிறைய எதிர்ப்புகள், வழக்குகள், வாழ்க்கை முழுவதும் வழக்கா இருக்கே அப்படின்னாரு. ஒரு வழக்கு முடிஞ்சா அடுத்த வழக்கு அவருக்கு தொடரும். இப்படி வழக்குகளும் பஞ்சாயத்துக்களும் வீட்டிலே வந்து கொண்டே இருந்துச்சு. வந்தாரு, இந்த வழக்குகள் எல்லாம் ஓஞ்சு, வாய்தாக்கள் ஓஞ்சு, நான் நிம்மதியா இருக்கிறது எப்ப, எனக்கு அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார். பொதுவா அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அவர் பூச நட்சத்திரத்திலே பிறந்திருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர். பூசத்திலே பிறந்ததுனாலே நீங்கள் தொடர்ந்து 8 பூச நட்சத்திர அன்றைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். வாய்ப்பிருக்கின்ற பொழுது திருச்செந்தூருக்கும் போய் வழிபட்டு வாருங்கள். கவச பாராயணத்தை தொடர்ந்து படியுங்கள். அதிலே ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜபித்து உகந்த நீர் அணிய என்று வரும். ஒரு நாள் 36 முறை நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி படிப்பதற்கு உகந்த நாள் இந்த பூச நட்சத்திர திருநாள். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் 36 தரமும் படிக்க வேண்டும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, அது 200 வரைக்கும் மேலே இருக்கு, ஒரே நேரத்தில் 36 தரம் படிக்கிறது அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னாரு. காலையில் 18 முறை படியுங்கள். 5 முக விளக்கேற்றி வைத்து வீட்டிலே முருகப்பெருமான் படம் வைத்து படியுங்கள். மாலையில் 18 முறை படியுங்கள். 36 முறை நீங்கள் படித்து விட்டால் அது முழுமையாக பூர்த்தி அடைந்ததாக அர்த்தம் அப்படின்னு. அதேபடி படிச்சு பூசத்துக்கு 8 பூசங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து திருவிளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தார். அதற்கு பின்னாலே படிப்படியாக ஒவ்வொருவரும் பஞ்சாயத்துக்கள், மிகப்பெரிய வழக்குகள் இருந்தவர்கள் கூட சமரசத்திற்கு வந்து அவருக்கு சொத்துக்கள் எல்லாம் கைக்கு கிடைத்தது. மிகவும் ஆச்சரியப்பட்டார். காரணம், பூசம் என்பது போராட்டம் ஆனவர்கள், போராட்டம் மிக்க வாழ்க்கை அமைந்தவர்கள் எல்லாம் பூந்தோட்டமாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள உதவுகிற ஒரு நல்ல நட்சத்திரம். இந்த நட்சத்திர தன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முறையாக வழிபாடுகளை செய்யுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை தெரிவித்து, பகை இல்லாமல் வாழ வேண்டும், சத்துரு இல்லாமல் வாழ வேண்டும். சத்துரு இல்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் நமக்கு நித்திரை உண்டாகும். எனவே சிலருக்கு தூக்கமே வராது. அங்கே பகை இருக்கிறது, இங்கே பகை இருக்கிறது என்பார்கள். எனவே அப்படி பகை இல்லாத வாழ்க்கை, நல்ல வளமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் குழப்பங்கள் அகலும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் நல்ல முடிவுக்கு வரும். ஏமாற்றங்கள் அகல நீங்கள் இதுவரை விழிப்புணர்ச்சியோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கூட குறையும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். வாங்கல் குடுக்கல்களில் அதிலும் குறிப்பாக வீடு வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என்ற முயற்சிகள் எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்.
கடிதம் கூட கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் உயர வடிவேலனை வழிபட வேண்டிய நாள். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து உங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பர். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே புதன் இருப்பதால் வருமானம் போதுமானதாக இருக்கும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்திலேயே செய்து முடிக்கும் அளவிற்கு பொருளாதார நிலை உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டுக்கிரக யோகம் செயல்படும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் நன்றாக இருக்கிறது. குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் இடம் பூமி வாங்குவதில் லாபம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. பயணங்களால் பலன் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உயர்நிலை, அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று புத்தி சாதுரியத்தால் பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாள். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத தனவரவும் உண்டு. அந்நிய தேச யோகம் ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வந்து சேரும். நட்பு வட்டம் விரியும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் இணையும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தடைகள் அகலும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். குரு பகவானுடைய அருள் உங்களோடு இணைந்திருப்பதால் நீங்கள் தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவர். கன்னிராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. 3 செவ்வாய் சனி. உடன்பிறப்புகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் மங்கள தகவல் ஒன்று இல்லம் தேடி வரும். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வழியில் சந்திப்பவர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை ஒவ்வொன்றாக அகலும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட வீண்வெளிகள் விலகும். புதிய பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். இன்றைக்கு மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சி அதிகரிக்க மால்மருகனை வழிபட வேண்டிய நாள். மதிப்பும் மரியாதையும் உயரும். மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு அதிக விரயங்கள் ஏற்படலாம். வீண் விரயங்களும் உண்டு. இன்றைக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் மற்றும் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு திடீரென அது மாற்றப்படலாம். சொத்துக்கள் விற்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கைக்கு வந்த வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். இன்றைக்கு கடன் தொல்லை பற்றிய சிந்தனை மேலோங்கும். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. குழந்தைகளின் முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் தாமதம் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகையை செலவழிக்கப் போகின்றீர்கள். திடீர் வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்க்க மறுப்பார். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய நட்பால் பொருளாதார நிலை உயரும் நாள். புதிய நட்பு ஒன்று இன்றைக்கு வந்து சேர்ந்து உங்கள் பொருள் வளத்தை பெருக்கிக் கொடுக்கும். பூமி யோகம் உண்டு. தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, துயரம் தீர துணிந்து முடிவெடுக்க வேண்டிய நாள். தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் சில சலுகைகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பர். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.